Hello students, 12th accountancy ஆஃபலி எக்ஸாம்ஸில் படிக்க வேண்டிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அக்கௌண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து 10 சாப்டர் இருக்குது. ஸோ இந்த 10 சாப்டரில் தியரியில் என்ன கொஷின்ஸ்லாம் படிக்கணும், ப்ராப்ளம்ஸில் 2 மார்க்ஸ் ப்ராப்ளம், 3 மார்க்ஸ் ப்ராப்ளம், 5 மார்க்ஸ் ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம்ஸில் எதெல்லாம் படிக்கணும், இல்ஸ்ட்ரேஷனில் எந்தெந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து எக்ஸாம்ஸில் வர்றதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது, பப்ளிக் எக்ஸாம்ஸ் வரையும் நம்ம பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ் வரையும், அதாவது ரிவிஷன் எக்ஸாமாக இருக்கட்டும், பப்ளிக் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஃபுல் போர்ஷனில் இருந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஒரு வீடியோவை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் படிச்சுட்டு கூட 1 மார்க் கொஷின்ஸு பக்காவாக தயாராகிடணும். எல்லாரும் பண்ணுற தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் தியரி இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்க. அதேமாதிரி ப்ராப்ளம்ஸ் 5 மார்க்ஸ் ப்ராப்ளம்ஸில் கண்டிப்பாக வந்து அக்கௌண்ட்ஸ் அப்படின்னாவே ப்ராப்ளம்ஸ் தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, தியரியை மிஸ் பண்ணிடுறீங்க. ஒரு சில தியரியை முடிச்சுட்டு 1 மார்க்கை மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த தவறை பண்ணாதீங்க. 1 மார்க்ஸை ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. ஸோ 10 சாப்டரில் எல்லாருக்க புக் பேக்கில் இருக்கிற அந்த 1 மார்க்ஸ் நல்லா தரவாயிட்டு அதுக்கப்புறம் தியரி கூடயே நீங்கள் ப்ராப்ளம்ஸை சேர்த்து பாருங்கள். ஸோ வெறும் ப்ராப்ளம்ஸை மட்டும் நம்ம பார்த்துட்டு 1 மார்க்ஸில் பெரிய அளவில் மார்க்கை நம்ம வந்து போட்டு விட்டுறோம். ஸோ அந்த 1 மார்க்ஸையும் கவர் பண்ணி 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸோட தியரியும் கவர் பண்ணி ப்ராப்ளம்ஸும் கவர் பண்ணும்போது நம்ம வந்து 90க்கு 90 மார்க்ஸ் ஈஸியாக அக்கௌண்ட்ஸில் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ எப்படி வந்து நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றத ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்து கேட்ட கொஷின்ஸ் வச்சு உங்களுக்கு நான் இதில் இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி வந்து குவார்டர்லிலையும் சரி, செகண்ட் மிட்டமும் சரி, ஃபர்ஸ்ட் மிட்டமும் சரி, 12th வந்து நம்ம அக்கௌண்ட்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து செகண்ட் மிட்டமுக்கு போட்ட இம்பார்ட்டன்ட் கொஷின் எவ்வளோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து நியூவாக வர சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். சேனலோட க்ரோத்துக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்றத தெளிவாக பார்த்துருவோம். கல்வி விஜய் சேனலில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம வந்து இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. நான் எப்படி உங்களுக்கு எந்த பேசிக்கில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022, 23, 24, 25 இந்த 4 இயர்ஸில் பப்ளிக் எக்ஸாம்ஸில் இந்த சாப்டர்ஸ்லேருந்து என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அதோட கலெக்ஷன் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஆல் டிஸ்ட்ரிக்டில் எல்லாம் மெயினான டிஸ்ட்ரிக்டில் இருக்க கொஷின் பேப்பர் கலெக்ட் பண்ணி அந்த கொஷின் பேப்பரில் ஆஃபலி எக்ஸாம்ஸில் என்னெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அதை கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதனால தான் கல்வி விஜய் சேனலில் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக வருது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது அப்படியே வருதுண்டு. நான் சொல்கிறது இல்லை, எல்லாமே கொஷின் பேப்பரில் இருக்கிறத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாவே உங்களுக்கு நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே கரெக்டாக வந்துடுது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா கொஷின் பேப்பர் எடுத்து உங்களால் படிக்க முடியாது. ஸோ இதை எல்லாமே நான் கலெக்ட் பண்ணி அதில் ரிப்பீட்டடாக வர கொஷின்ஸை உங்களுக்கு நான் ஃபில்டர் பண்ணி இம்பார்ட்டண்ட்டை மட்டும் கொடுத்துட்ருக்கேன். ஸோ தயவு செஞ்சு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோக்கு பின்னாடியும் குறைந்தபட்சம் நான் வந்து ஒரு 2 ஹார்ஸ்லேருந்து 3 ஹார்ஸ் டைம் ஒதுக்கி வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த உழைப்பை அங்கீகரிக்கிற வகையில் ஒரு லைக் பண்ணுங்க. உங்களை மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ போய் ரீச் ஆகணும், அவங்களும் நல்லா படித்து நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னு ஒரு நல்ல நோக்கத்தில் ஒரு லைக் பண்ணி ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்துருவோம். 12th அக்கௌண்டன்சி ஆஃபலி எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். 90க்கு 90 மார்க் கண்டிப்பாக எடுக்கலாம். நீங்கள் 1 மார்க் கொஷின்ஸ் பக்காவாக தயாராகிடுங்க. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸில் இருக்கக்கூடிய தியரி அண்ட் ப்ராப்ளம்ஸ் ரெண்டுத்தையுமே பார்க்க போகிறோம். சாப்டர் 1ல் செகண்ட் சப்டிவிஷனில் வெரி ஷார்ட் ஆன்சர்ஸில் கொஷின் நம்பர் 1, 3 இது ரெண்டுமே வந்து 2 மார்க்ஸ் கொஷின், தியரி கொஷின். அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் தியரியில் ஷார்ட் ஆன்சர்ஸில் கொஷின் நம்பர் 1, 2, 3, 5 இது எல்லாமே 3 மார்க் கொஷின். 4th ரோம் லெட்டரில் எக்ஸசைஸ் சம்ஸில் ப்ராப்ளம் சம்ஸ் எக்ஸசைஸில் இருக்கிறது எல்லாமே ப்ராப்ளம்ஸில் அதில் 2 மார்க்ஸ் பார்த்தோன்னா 1, 2, 3, 4, 5, 3 மார்க்ஸ் 10, 11, 5 மார்க்ஸ் 6, 8, 9, 13, 15. இல்ஸ்ட்ரேஷன் அதாவது எடுத்துக்காட்டு கணக்குகள். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் இல்ஸ்ட்ரேஷன் எடுத்துக்காட்டு கணக்குகளில் உங்களுக்கு கொஷின் நம்பர் 1, 7, 8, 13 இந்த இல்ஸ்ட்ரேஷன் சம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து சாப்டர் 2ல் பார்த்தோன்னா செகண்ட் சப்டிவிஷனில் வெரி ஷார்ட் ஆன்சர்ஸில் 2 மார்க்ஸில் 1, 2, 3, 4 தேர்ட் சப்டிவிஷனில் 3 மார்க்ஸில் 1, 2, 4 ஷார்ட் ஆன்சர்ஸில் 1, 2, 4 தியரியில் பார்த்துக்கோங்க. 4th ரோம் லெட்டர் எக்ஸசைஸ் சம்ஸில் அதாவது ஃபுல் ப்ராப்ளம்ஸில் 2 மார்க்ஸ் வந்து 14, 15, 16 3 மார்க்ஸ் 18, 19 5 மார்க்ஸ் 1, 2, 3, 6, 10, 11, 12, 21, 23 இல்ஸ்ட்ரேஷனில் 2, 3, 18, 20 எடுத்துக்காட்டு கணக்குகள். ஓகே, அடுத்து சாப்டர் 3ல் பார்த்தோன்னா செகண்ட் சப்டிவிஷனில் வெரி ஷார்ட் ஆன்சர்ஸில் 2 மார்க் கொஷின்ஸ் 1, 2, 3, 4, 5 இது எல்லாமே தியரி. தேர்ட் சப்டிவிஷனில் தியரியில் ஷார்ட் ஆன்சர்ஸில் 3 மார்க்ஸில்
1, 2, 3. Fourth subdivisionல exerciseல book back exerciseல 2 marksல problemல 12, 17, 3 marks problemல 6, 10, 5 marks problemல 1, 2, 3, 4, 16, 22. Illustration எடுத்துக்காட்டு கணக்குகள்ல 2, 4, 15, 18, 20. Fourth chapterல second Roman letterல very short answers 2 mark question 1, 2, 3, 4 theory. Third subdivisionல short answersல theory plus problem sum 2, 4, 5 இது 3 mark question. Fourth subdivisionல exerciseல problem sum 1 and 2 2 marks, 6 and 9 3 marks, 4, 5, 7, 8, 10, 11 5 marks. Illustration எடுத்துக்காட்டு கணக்குகள் 5, 8, 9. Fifth chapterல second subdivisionல very short answers 1, 2, 3 2 marks theory question. Third subdivisionல short answersல 1, 2, 3 marks theory. Fourth subdivisionல exerciseல 1, 2, 3 18, 19, 20 2 marks problem. 23 பார்த்தீங்கன்னா 3 marks problem. 4, 5, 6, 8, 9, 10, 25 இது எல்லாமே 5 marks problem. Illustrationல 5, 8, 15, 16. அடுத்து chapter 6ல second subdivisionல very short answersல 1, 2, 3 இதெல்லாம் 2 marks theory. Third subdivisionல short answersல 1, 2, 3 marks theory. Fourth subdivision exerciseல 1, 2, 3 2 marks problem. 14, 15 3 marks problem. 4, 5, 6, 7, 8, 16, 18, 21 5 marks problem. Illustrationல 16 20 இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 12th ஆர்ட்ஸ் குரூப்புக்கு வந்து வீடியோ போட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. நம்ம ஆர்ட்ஸுக்கு வீடியோ போட்டாலும் சேனல் வந்து கண்டினியூவாக ஆர்ட்ஸ் குரூப்புக்கு வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம், சேனல் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் சேனலோட க்ரோத் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்குற வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் ஆர்ட்ஸ் குரூப்புக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போடணும்னு எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். சாப்டர் 7ல செகண்ட் சப்டிவிஷனில் வெரி ஷார்ட் ஆன்சர்ஸில் 1, 2, 3, 4, 5 தியரியில் 2 மார்க் கொஷின். தேர்ட் சப்டிவிஷனில் 3 மார்க்ஸ் தியரியில் ஷார்ட் ஆன்சர்ஸில் 1, 2, 4. ஃபோர்த்து சப்டிவிஷன் எக்ஸசைஸில் கொஸ்டின் நம்பர் 6, 9, 10 10 இல்லை 6, 9, 20 2 மார்க்ஸில் ப்ராப்ளம் சம்ஸ். 3 மார்க் ப்ராப்ளம் பார்த்தோன்னா 10, 11, 12. 5 மார்க்ஸ் ப்ராப்ளம் 1, 2, 3, 5, 7, 15, 16, 18. இல்ஸ்ட்ரேஷனில் 2, 3, 6, 10, 11, 13, 12, 15, 19, 20. 8th சாப்டர்ல செகண்ட் சப்டிவிஷன்ல வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்த்தோம்னா 2 மார்க்ஸ் தியரியில 1, 2, 3, 4. தேர்ட் சப்டிவிஷன்ல ஷார்ட் ஆன்சர்ஸ்ல 3 மார்க்ஸ் தியரியில 2, 3, 4. ஃபோர்த் சப்டிவிஷன்ல எக்ஸசைஸ்ல 2 மார்க்ஸ் ப்ராப்ளம் 1, 6, 12. 3 மார்க்ஸ் ப்ராப்ளம் 13, 14. 5 மார்க்ஸ் ப்ராப்ளம் 2, 3, 4, 5, 7, 8, 10, 11. இல்ஸ்ட்ரேஷன்ல 1, 3, 4, 5, 7, 10, 11, 12, 13, 5. 9th சாப்டர்ல செகண்ட் சப்டிவிஷன்ல வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ்ல 1, 2, 3, 5 2 மார்க்ஸ்ல தியரியில படிக்க வேண்டியது. அடுத்தது தியரியில 3 மார்க்ஸ்ல தேர்ட் சப்டிவிஷன் ஷார்ட் ஆன்சர்ஸ்ல 1, 2, 3, 4. ஃபோர்த் ரோமன் லெட்டர்ல ப்ராப்ளம் சம்ஸ் 2 மார்க்ஸ்ல 1, 2. 3 மார்க்ஸ்ல 17. 5 மார்க்ஸ்ல 3, 7, 15, 18, 19 எல்லாமே ப்ராப்ளம் சம். இல்ஸ்ட்ரேஷன் எடுத்துக்காட்டு கணக்குகள்ல 1, 2, 3, 7, 13, 14, 18. 10th சாப்டர்ல உங்களுக்கு 2 ப்ராப்ளம் தான் இருக்கு. 5 மார்க்ஸ்ல 1 and 2 மட்டும் பார்த்துக்கோங்க. செகண்ட் சப்டிவிஷன்ல வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ்ல 1, 2, 4, 5 இம்பார்ட்டன்ட். தேர்ட் சப்டிவிஷன்ல ஷார்ட் ஆன்சர்ஸ்ல 1, 2, 3 இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோவில் நம்ம சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 10 வரையும் என்னென்ன 2 மார்க்ஸ்ல 3 மார்க்ஸ்ல தியரியிலையும் ப்ராப்ளம்ஸ்ல எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து 1 மார்க் கொஷின்ஸ் நீங்கள் தயாராகிட்டீங்க, கம்பல்சரி ஈஸியாக இருக்குது அப்படின்னா அழகாக 90க்கு 90 ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அப்படியே கம்பல்சரி நமக்கு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக வந்து நம்ம 85 தாராளமாக வாங்க முடியும். ஸோ இதில் சொல்லக்கூடிய ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணாதீங்க. எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸ் வரையும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டார்கெட் பப்ளிக்கில் கட் ஆஃப் மார்க் எடுக்கிறது தான். ஸோ பப்ளிக்ல நல்ல மார்க் வாங்குறதுக்கு இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆஃப் இயர்லி ரிவிஷன் எல்லாத்துலயுமே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ சேனல்ல போடக்கூடிய வீடியோஸை தொடர்ச்சியா பாருங்க, லைக் பண்ணுங்க, ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களை மாதிரி படிக்கக்கூடிய மற்ற மாணவர்களுக்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.